ஊடக சந்திப்புடைய முக்கியமான நோக்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் சம்பந்தனையா கடந்த சனிக்கிழமை திருகோணமலையில் வந்து தமிழரசு கட்சியுடைய கிளை கூட்டம் ஒன்றை நடத்தி ஒரு சில கருத்துக்களை கூறியிருக்கிறார். சமகால அரசியல் விடயங்கள் தொடர்பாக கருத்துக்கள் தொடர்பாக எங்களுடைய பதிலையும் நாங்கள் இந்த இடத்தில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலும் தமிழ் மக்களுடைய எதிர்காலம் தொடர்பாகவும் அவர் கூறியிருக்கின்ற கருத்துகள் தொடர்பாக ஒரு கூடுதலான ஒரு ஆழமான விளக்கம் கட்டாயம் தேவை என்ற ஒரு கோணத்தில் தான் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை நடாத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். முதல் கட்டமாக சம்பந்தனையா கூறியிருக்கின்ற அண்மை காலமாக சிலர் கடுமையான கோஷங்களை எழுப்பி வருகின்றார்கள். ஒரு நாடு இரண்டு தேசம் என்பதே அவர்களின் கோஷமாகும். அதன் கருத்தின்படி தமிழர்கள் ஒரு தேசம், சிங்களவர் ஒரு தேசம், இந்த ரெண்டு தேசங்கள் சேர்ந்தவைதான் ஒரு நாடு என்பது அவர்களின் கோஷங்களாகும். இந்த கோஷங்களினால் நாம் எதையும் சாதித்து விடப் போவதில்லை. யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கின்றன. அங்கு சமஷ்டி முறைமையான ஆட்சி நடைபெறுகின்றன. அதுபோன்றே கனடா, ஜெர்மன், சுவிஸ் போன்ற நாடுகளில் மாநில சுயாட்சிகளின் அடிப்படையில் சுய நிர்ணய உரிமையுடன் அங்கு வாழும் பல்லின மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பிரிவினைவாதத்தை பேசுவதன் மூலம் எதையும் சாதித்துவிட முடியாது என்றொரு கருத்தை கூறியிருக்கின்றனர். அது சம்பந்தமாக எங்களுடைய கருத்துக்களை இந்த இடத்தில் முதல் கட்டமாக பதிவு செய்ய விரும்புகின்றோம். முதலாவது, தமிழர் ஒரு தேசம் என்ற நிலைப்பாடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக நாங்கள் வந்து முன்வைக்க ஒரு விடயம் அல்ல. உண்மையிலே தமிழ் தேசம் என்ற நிலைப்பாடு உத்தியோகபூர்வமாக அனைத்து தமிழ் மக்களும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகள் 86ஆம் ஆண்டு திம்பு மாநாட்டில் இணைந்து ஒருமித்த குரலில் இந்த நிலைப்பாட்டை முன்வைத்தார்கள். அந்த திம்பு கோட்பாடுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் 3 முக்கியமான கோட்பாடுகள். அதில் தமிழர் ஒரு தேசம் என்ற விடயம் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழருடைய தேசம் என்ற விடயத்தின் அடிப்படையில் தான் தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் என்றதும் திம்பு கோட்பாடிலேயே மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டது. தமிழரோட தேசம் என்ற அடிப்படையிலே தான் அவர்களுக்கு ஒரு தாயகம் இருக்கின்ற ஒரு கட்டத்தில் தான் சுயநிர்ணய உரிமையும் அந்த தேசத்துக்குரிய மக்களுக்கு உரித்தானது என்றதும் அதில் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியேறி தனித்தனியாக செயல்படுவதற்கு ஆரம்பித்ததுக்கு பிற்பாடு முன்வைக்கப்பட்ட ஒரு புதிய கோஷம் அல்ல. தமிழ் தேசிய அரசியலில் இது இந்த நிலைப்பாடு தான் அத்திவாரம். அப்ப இந்த நிலைப்பாடை கைவிட்டு தமிழ் தேசியவாதத்தை முன்னுக்கு கொண்டு போக முடியாது. தமிழ் தேசியவாதத்துக்கும் தமிழ் தேசத்துக்கும் இடையிலே இருக்கக்கூடிய உறவு தான். அப்ப நீங்கள் தேசம் என்ற நிலைப்பாடை கைவிட்டு நீங்கள் ஒரு தேசியவாதியாக வந்து நீங்கள் அரசியலை முன்னிலைப்படுத்த முடியாது. அப்ப தமிழரோட தேசம் என்ற நிலைப்பாடை முன்னிலைப்படுத்தி உங்களுடைய அரசியல் செய்வது வெறும் கோஷங்கள், எதையும் சாதிக்க முடியாது என்று கூறுவதென்றால் தமிழ் தேசியவாதத்தை கைவிட்டு அந்த தலைமை போகின்றது என்பது இதில் நிரூபிக்கப்படுகின்றது என்றால் அதன் முக்கியமான அர்த்தம். இதைத்தான் நாங்கள் 2010ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இந்த உலகின பொழுதும் கூட ஆணித்தரமாக முன்வைத்து இன்றைய காலம் வரைக்கும் நாங்கள் செயல்பட்டு கொண்டு வருகின்றோம். தமிழரோட தேசம் இல்லை என்றது நாங்கள் ஒரு தேசம் என்ற நிலைப்பாட்டை கைவிடுவதென்றால்
அதுக்கு அடுத்ததாக வந்து தமிழர் இலங்கை தீவில் ஒரு சிறுபான்மையாகத்தான் கருதப்பட வேண்டியவர். தமிழரோட சிறுபான்மை என்றால் இந்த சம்பந்தன் ஐயாவும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய ஏனைய தலைவர்களும் சிங்கக்கொடியை ஏற்று சிங்கள தேசத்துடைய சுதந்திர தினத்தில் கலந்து கொள்வது, நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கி இன்றைக்கு இந்த அரசாங்கத்துடைய பங்காளிகளாக செயல்படுவதும் அனைத்தும் சரியான வகையில வந்து தொகுத்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு விளங்கும் என்ன அடிப்படையில் அந்த நடவடிக்கை அனைத்தும் எடுக்கப்படும். தேசம் என்ற ஒரு அடையாளத்தின் அடிப்படையிலே நீங்கள் செயல்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் அனைத்தும் பிரச்சனைகளாக இருக்குமே தவிர ஒரு சிறுபான்மையாக நீங்கள் சிந்திக்க பண்ணிக்கிட்டால் இது ஒன்றுமே பிரச்சனைகள் அல்ல. அப்ப எங்களை பொறுத்தவரையிலே திருகோணமலையில் சம்பந்தன் ஐயா தேசம் தொடர்பாக இரு தேசம் ஒரு நாடு என்ற கோட்பாடை மையப்படுத்தி தெரிவித்திருக்கின்ற கருத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு அடிப்படையிலே தமிழ் தேசியவாத நலன்களை கைவிட்டு ஒரு சிறுபான்மை இனமாக செயல்படுறதுக்கு முடிவெடுத்திருக்கின்றதை நிரூபிக்கிறதாக தான் இருக்கின்றோம். இரண்டாவது, அதிலே அவர் கூறியிருக்கின்ற இந்த தேசம் என்று பேசுவது வந்து பிரிவினைவாதம். அவரே கூறியிருக்கின்ற இந்த தேசம் என்ற நிலப்பாட்டை வலியுறுத்துறவர்கள் இலங்கையிலே ஒரு தமிழ் தேசம் என்ற ஒன்று இருக்கின்றது, சிங்கள தேசம் என்ற ஒன்று இருக்கின்றது. இந்த ரெண்டு தேசங்களும் ஒன்றிணைந்த ஒரு நாடாகத்தான் அமைய வேண்டும் என்றும் கூறுகின்றனர். அதுதான் எங்களோட கோஷம் என்றும் கூறுகின்றனர். அப்ப இந்த ரெண்டு தேசங்களும் இணைஞ்சு உருவாகிற ஒரு நாடை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார் என்றால் அது பிரிவினைவாதம் இல்லை. அதைத்தான் நாங்கள் வலியுறுத்துறோம், அது பிரிவினைவாதம் இல்லை. அப்ப சம்பந்தனையாக இது தெரியாது இல்லை. சம்பந்தனையாக நன்றாக தெரியும் இலங்கை சட்டத்தின் பிரகாரம் வந்து பிரிவினைவாதத்தை வந்து வலியுறுத்த முடியாது. 6ஆம் திருத்தச் சட்டம் வந்து அதுக்கு தடை. பிரிவினைவாதத்தை வலியுறுத்தவர்கள் வந்து சட்டப்பூர்வமாக வந்து கைது செய்யப்பட்டு அவர்களுடைய அரசியல் உரிமைகள் அனைத்தையும் இழந்து அவர்களுடைய சொத்துகள் நீக்கப்பட்டு அனாதைகளாக இருக்கக்கூடிய ஆபத்துகளும் இருக்கு. இது மக்களுக்கும் தெரிஞ்சபடியும். ஆகவே எங்களுடைய நியாயமான சட்டவிரோதமற்ற சிங்கள தேசத்துடைய சட்டங்களே மீறாத வகையிலே நாங்கள் முன்னெடுக்கின்ற கொள்கைகளை நிராகரிப்பதற்கும் மக்களுக்கு ஒரு ஆபத்தை ஒரு பயத்தை ஏற்படுத்தி இன்னொரு வகையில ஒரு பயங்கரவாதத்தை வந்து அரசியல் ரீதியாக செய்து அந்த மக்களை பயப்படுத்தி எங்களுடைய பக்கம் திருப்பாமல் வைக்கிறதுக்கு முன்வைக்கின்ற ஒரு பொய்யான ஒரு கருத்தாக தான் நாங்கள் இந்த பிரிவினைவாதம் என்ற அவருடைய அந்த கருத்தை பார்க்கின்றோம். நாங்கள் எங்களுடைய மக்களிடம் தயவோடு கேட்கின்றோம், இப்படிப்பட்ட பொய்யான பிரச்சாரங்களை நம்பாதீர்கள். இந்த நிலைப்பாடு ரெண்டு தேசம் முரடான் என்ற நிலைப்பாடு நாங்கள் மட்டும் இல்லை, இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடைய அரசுடைய ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக வந்து இயங்கி வந்த விக்னேஸ்வரன் ஐயாவே இந்த கருத்தை கூறியிருக்கின்றார். நிச்சயமாக வந்து அவர் சட்டம் தெரியாதவர் என்று கூற முடியாது. சட்டவிரோதமாக வந்து அவர் செயல்படவும் போவதில்லை. ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே இந்த எங்களோட மக்கள் இந்த உண்மைகளை சரியாக விளங்கி போடும். இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றது தன்னுடைய சொந்த பேருக்கே துரோகம் அளிக்கிற வகையில தான் அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் அமைந்திருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்ல, தேசியம் என்ற வார்த்தைக்கு அங்க இடமில்லை. நீங்கள் தேசம் என்ற வெறுமனே ஒரு கோஷம் அதை கைவிட வேண்டும் என்று சொல்றீங்கன்னா தேசியம் என்ற இடத்துக்கு உங்களோட கட்சியின் பெயருக்கு இடமில்லை. ஆகவே நீங்கள் கோஷங்களை நீங்கள் தான் நிரப்புகிறீர்கள். தேர்தல் காலத்துல வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பட்ட பேரை பாவிக்கிறது வந்து ஒரு வெறுமனே கோஷமா, கொள்கை ரீதியாக அல்ல. அதை எங்களோட மக்கள் விளங்கிக் கொள்ளணும். அதை விளங்கி கொண்டுதான் வருகின்றார்கள். அந்த ஒரு பயத்திலே தான் இன்றைக்கு குழப்புற ஒரு நோக்கத்துக்காக இந்த சம்பந்தனைய இந்த கருத்துக்களை தேசம் என்ற விடயங்கள் தொடர்பாக சொல்லியிருக்கின்றார் என்று நாங்கள் ஆணித்தரமாக குற்றச்சாட்ட விரும்புகின்றோம்.